வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஸ்டஃப் சப்பாத்தி. அதுக்கு தேவையானதை பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். பீன்ஸ் பொடியாக கட் பண்ணிக்கணும். கேரட் நல்லா துருவிக்கணும். அதே மாதிரி குடமிளகாவையும் நல்லா துருவிக்கணும். கோஸ் அதையும் நல்லா துருவி வச்சுக்கணும். இந்த மாதிரி காய்கறி ஃபுல்லாக பொடியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம், கேரட், குடமிளகா, கோஸ், பீன்ஸ் இந்த மாதிரி எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வதங்கின பிறகு காய் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து காய்கறி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதை நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா தோசைக்கல்லில் லேசாக வேக வச்சா போதும். நம்ம ஸ்டஃப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து பொன்னிறமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃப்பு. நம்ம அதை சேர்த்துக்கலாம். அதை நம்ம மடித்து தோசைக்கல்லில் வச்சு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது திருப்பி விட்டுக்கலாம். பொன்னிறமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டஃப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.